இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் இருக்குங்க. அது காரணம் நம்மளோட உணவு பழக்கம் தான். ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், சார் எப்படி சார் நம்ம பைல்ஸ் பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தாங்க. காரம், எண்ணெய் அந்த மாதிரி பொருட்களை குறைக்கணுங்க. செகண்ட் நார்ச்சத்து மிக்க உணவுகள் நம்ம நிறையா சாப்பிட்டோன்னா மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வரும் வாய்ப்பு குறைவுங்க. மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் குறைந்தாலே உங்களுக்கு உங்களுடைய மோஷன் ஃப்ரீயாக வந்துடும், பைல்ஸ் வரும் வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது, நீங்கள் உணவு உட்கொள்ளும் போது நார்ச்சத்து மிக்க உணவுகள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறையா சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் குறையுங்க. மூணாவது, நீங்கள் உணவு உண்ணும் அந்த பொருட்டில் காரம், எண்ணெய் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா காரத்தில் கேப்சிசின் சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது, அது பைல்ஸ் காரணங்க, நிறைய ரிசர்ச் சொல்லுதுங்க. நாலாவது, நீங்கள் பாத்ரூம் போகும்போது கண்டிப்பாக ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் போகிற மோஷனில் தான் இருக்கணுமே தவிர ஃபோனில் இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறைய வாய்ப்பு இருக்குங்க.